அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது தன் தாயோட வந்த ஒரு குட்டி பக்கத்தில் உள்ளவங்க அடித்து இந்த பாருங்கள் கால் நொண்டி நொண்டி வருது பாருங்கள், அந்த குட்டி தான். அதே மாதிரி ஒரு குட்டி இதாவது தாயோடு வந்துச்சு, இன்னொரு குட்டி இங்கே இருக்கிறது வந்துட்டு தன்னாலுமே தனியாக வந்துட்டு அப்படியே தேடிக்கிட்டு பயந்துக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு. சரின்ட்டு நான் அப்புறம் இது ரெண்டும் கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி தோணுது. 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஒரு நாள் சாப்பாடு வைக்கிறதுக்காக கூப்பிட்டேன், சாப்பாடு வச்சுட்டேன். அவள் கொஞ்சம் பழகுனவ, அதனால் வந்துட்டு பயப்படாமல் சாப்பிட்றா. அது பாருங்கள், இந்த கேட்டுக்கிட்ட போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு எங்கே அடிச்சிருவோமோ சாப்பிட விட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நிற்கிது. அது மனசில் பாருங்கள், அந்த மக்கள் வந்துட்டு ஓட ஓட அதை அடித்து விரட்டி அப்படியே பயமாகப்பட்டது. எங்கே சாப்பிட விட்டு அடிச்சிருவனோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு சாப்பிட மாட்டேங்குது. நாமளாக பார்த்து இந்த ஜீவன்களுக்கு வந்துட்டு ஒரு கை சாப்பாடு வச்சாக்க தான் அவங்க பசி ஆற முடியும். அவங்களோட ஒவ்வொரு வேளை பசிக்காக ஒவ்வொரு நிமிஷமும் தன்னோட வாழ்நாள் முழுவதும் குப்பைமேட்டிலையே தன்னோட பசிக்காக சாப்பாடு தேடுறதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது. இந்த மனிதர்கள் வந்துட்டு ஏன் இவ்வளோ இரக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க? ஒரு வாயில்லா ஜீவன் வந்துட்டு சும்மா ஒரு மணல் மேட்டில் உட்காந்து மண்ணை சரிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த ஜீவனோட காலை அடித்து உடச்சான் ஒருத்தன், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன். இந்த ஜீவன் பாருங்கள் எங்கே என்ன அடி வாங்குச்சோ தெரியல. அது மனசுக்குள்ளே அவ்வளோ பயம், இன்னமும் சாப்பாட்டில் வாய் வைக்கல.